கலைஞ்சிருச்சு. கலையோ வளையன்னு கலைச்சாச்சு. சல 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 ரெடி. மல்லி சூப்பு. சூப்பராக அலக்கியாச்சு. தண்ணி வெங்காய் விரை ஒடிக்கிறது, வெங்காயம் ஒடிக்கிறது. Bismillahirrahmanirrahim. உட்கார்றதுக்கே இந்த படம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பாடு கிடையாது. என்ன பாடு? Bismillahirrahmanirrahim. Hallelujah. எந்திரிச்சு அடுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. அல்லாஹ்வுடைய மதம் எல்லா மக்களும் இருங்க, எல்லோரும் நல்லா இருங்க, நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நல்லா இருங்க. இன்றைக்கி வந்து நல்லி இது பீப் நல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதில் இன்றைக்கி சூப் வைக்க போகிறேன். இந்த எலும்பு சூப் வச்சாக்கா நான் திங்க மாட்டேன். எலும்பு மாட்டுக்கறி அவங்க வாங்கிட்டு வந்து சூப் வச்சுட்டாங்கன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வைக்க போகிறேன். இதான் எலும்பு, நீங்கள் வச்சு கொடுங்க, நல்லதுன்னு சொல்கிறாங்க. இடுப்பு கடுப்புலாம் நல்லதான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஒரு நாளைக்கு வைப்போமே சூப் பண்ணி சரி. நான் வச்சதெல்லாம் இல்லை, ஒரு நாள் நைட்டே வாங்கிட்டு வந்திருக்காங்க. வைக்கப்போ எலும்பை வேக போட்டு சூப்பை வச்சு மட்டன் சுக்காவா பீப் சுக்காவா தெரியலை, வாங்கிட்டு வந்திருக்காங்க. எலும்பு அடுப்பில் வேக வைக்கணும். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கொஞ்சோண்டு இஞ்சி பேஸ்ட்டு, இதை இப்படி நல்லா நனைகிற அளவுக்கு எலும்பு தண்ணியை ஊற்றி தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், இஞ்சி பேஸ்ட்டு போட்டாச்சு, மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அதில் உள்ள கறி பிச்சு பார்த்தா எடுக்கிற மாதிரி வேக வச்சுருங்க. நல்லி எலும்பை வேக போட்டாச்சு சூப்பு செய்கிறதுக்கு. இப்போ இந்த கறியை நறுக்கி சுக்கா செய்ய போகிறோம். கறி அது வரைக்கும் நறுக்கிக்கிடுவோம். இந்த சுக்கா வைக்கிறதுக்கு கறியை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போதான் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்து ரொம்ப முக்கையாக இருந்தால் ஆணத்தில் போட்ட கறி மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க. நல்லாவே இருக்குது இந்த இடம். நல்லா தாராளமாக வேலை பார்க்குறது ஃப்ரீயாக.
குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டாங்க. இங்கே வந்து சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி தள்ளிட்டாங்க. சின்ன வெங்காயம் வந்து எனக்கு கிரேவி வைக்கிறதுக்கு, காடை அம்மாவுக்கு வந்து காடை பீஃப் சாப்பிட மாட்டாங்க. அதனால் காடை கிரேவிக்கு, சூப்புக்கு, சுக்காக்கு எல்லாத்துக்கும் சின்ன வெங்காயம் நறுக்கி தள்ளிட்டு இருக்காப்புல. ஆமாம். இது வந்து கறியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சாச்சு. முதல்ல ஒரு தண்ணியில் கழுவியாச்சு, இப்போ நல்ல தண்ணியில் கழுவியாச்சு. கழுவிட்டு இப்படி எடுத்துக்கிட்டேன். பீஃப் சுக்கா செய்கிறதுக்கு முதல்ல கறியை நல்லா கழுவி இப்படி அள்ளி வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள், இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் இவ்வளவு இஞ்சி பேஸ்ட், 1 ஸ்பூனு ஜீரகத்தூள், மிளகு பொடி, அடுத்து கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு என்ன செய்யணும், பிரட்டி இது கறி வந்து இப்படி கொஞ்சம் நேரம் இருக்கணும், ஒரு 10 நிமிஷம். இது மம்மிக்கு டீ ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க டீ. வெயில் வேர்த்தாலும் ஓடுனாலும் நமக்கு டீ. கையில் என்னமோ ஒட்டியிருக்கேன், கொத்தமல்லி ஒட்டியிருக்காது, குடிங்க, எடுங்க. கண்ணாடியை வேறு கழட்டிக்கிடுவாங்க அப்பப்போ. கண்ணாடி வந்து எனக்கு வெங்காயம் தக்காளி அறுக்கிறதுக்கிட்டே கண்ணாடி. மாடி கையே வைக்க முடியலப்பா, அப்படி வந்துட்டு எலும்பு. பஞ்சா வெந்துருச்சா? பஞ்சா வெந்துருச்சு இந்த எலும்பு. நல்லி சூப்பராக வெந்துருச்சு. எலும்பு வெந்துருச்சா? 1 ஸ்பூனு கறி மசாலா தூள், மிளகுத்தூள், இது வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள் 3 போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் மசாலாவை. இவ்வளோதான் மசாலாவா இதுக்கு? மசாலா சூப்பு தானே, இது என்ன ஆடமா குடிக்கிற எறும்பு. தக்காளி, சூப்புக்கு தக்காளி போட்டுறணும், கொஞ்சம் புதினா இலை, பச்சை மிளகா. பச்சை மிளகாலாம் தேவையில்லை, ஒரு பாதி மிளகா போட்டுருக்கு. எதுக்கு பச்சை மிளகா? எலும்பு சூப்பு குடிக்கிறதுக்கு போய் பச்சை மிளகா போடலாமா? இதெல்லாம் நல்லா வேகணும். இந்த உப்பு பாரு, உப்பு நிறைய. இப்போ இதை தாளித்து விடணும். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். எங்கள் வீட்டில் இப்போ தான் கருவேப்பிலை விளைஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது, பெரிய மரமாக ஆகலை, செடியாக தான் இருக்குது. வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நல்லா செவந்து இப்படி வந்துடும், கருகின மாதிரி ஆனாத்தே சூப்பு நல்லா மணக்கும். வெங்காயம் கருவேப்பிலை வந்து நல்லா பச்சையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வதங்கி இப்படி கொஞ்சம் கருகிற மாதிரி செவந்துடணும். நல்லா செவந்தப்படம் போட்டால் சூப்பு நல்லா வாசமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் வேக விட்டுக்கணும். எண்ணெய் நிறையா இருக்கிறதுனால தாளித்த வெங்காயத்தை மட்டும் போட்டு சூப்புக்கு கலக்கி விட்டுருக்கேன். எண்ணெயில் வந்து எனக்கு காடை செய்யப்படுறேன். தாளித்து எடுத்துட்டு அதிலே நீங்கள் காடை வைக்க போறீங்களோ? ஆமாம், நம்மளுக்கு எண்ணெய் தான் நிறையா தேவை. உங்களுக்கு சூப் ரெடி ஆகிடுச்சு, தாளித்து ஊற்றியாச்சு. நிறைய எண்ணெயாக இருக்குது. எண்ணெய் அனலில் ஓடணும். அனலில் போட்டாக்கா அப்படியே தகன்னு வந்து திருப்பி அடுப்பில் போடுங்க. அனலில் மல்லி இலையை தூவி அப்படியே அடுப்பில் போட்டுற வேண்டியது. நம்ம அடுப்பு விறகு அடுப்பு தானே, போட்டுருவோம் அப்படியே அனல் அதுக்கு போட்டு. எலும்பு சூப்பு நல்லா சூப்பராக வெந்து கலகலன்னு கலைஞ்சிருச்சு. கலையோ வளையன்னு கலைச்சாச்சு. இதை வந்து இப்போ
அனலில் போடணும் நம்ம தொழுதுட்டு வர்ற வரைக்கும். இது எனக்கு காடை 2 காடை வாங்கியிருக்கு. எனக்கு செஞ்சு கிரேவி வச்சு நான் சாப்பிடுவேன். இங்கிட்டு வந்து காடை கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. எங்களுக்கு கொஞ்சம் ஆனமாக வச்சுக்கிட்டோம். ஊற்றிக்கிற காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. காடை கிரேவி ரெடி. அம்மா கொஞ்சம் குழம்பாவே வச்சுக்கிட்டாங்க, ஊற்றி சாப்பிடுங்க. ஏன்னா எனக்கு ஊற்றிக்கிற வேணும்ல சோத்துக்கு, அதுக்காக வச்சுக்கிட்டேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லா பீப் நல்லி சூப்பு வச்சாச்சு. இப்போ வந்து பீப் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெயை ஊற்ற போகிறோம். இதில் எல்லா மசாலா போட்டு வச்சாச்சு. இப்போ இது என்ன செய்கிறேன், எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ இதில் அள்ளி இந்த கறியை போட போகிறோம். கறியிலையும் எண்ணெய் ஊற்றி பரட்டி இருக்கிறதுனால இந்த கறி தண்ணியிலையே இது வெந்துடும். சேர்த்து தண்ணி இதெல்லாம் தேவையில்லை. நல்லா எண்ணெய் சுற்றி இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெயிலேயே அந்த கறி நல்லா அப்படியே வெந்துடும். எண்ணெயிலேயே தண்ணி விட்டுருச்சு பாருங்கள், எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இப்படியே இந்த தண்ணியிலையுமே இந்த கறி அப்படியே வெந்துடும். கறியை தாளித்து போட்டாச்சு சுக்காவுக்கு. அதில் உள்ள தண்ணி நம்ம ஊற்றின எண்ணெயிலேயே வெந்துடும். தண்ணியை ஊற்றிடாது. தண்ணி ஊற்றினா சலசலன்னு போயிடும். அதனால் அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து சுக்கா ரெடி ஆயிடும். பீப் நல்லி சூப்புக்கு இந்த சுக்காவுக்கு பிரமாதமாக இருக்கும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சல 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 ரெடியாக இருக்குது பீப் சுக்கா. பயங்கர இந்த சட்டியை இருப்பார், எண்ணெய் எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாரு. எண்ணெய் அப்படியே கொதிச்சு இது வந்து தண்ணியே ஊற்றாமல் எண்ணெயிலேயே வெந்து ரெடி ஆயிடுச்சு கறி. கரண்டியை தாங்க. கேட்ச மிச்சம் பண்ணுறீங்களாக்கும் எங்கள் அடுப்பில். இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் லீவு. குக்கர் சோறாக்குனா அவங்களுக்கு பிடிக்காது. அதனால் இன்றைக்கி பானையில் சோறாக்கிட்டு இருக்கோம். விறகடுப்பில் சமைக்கிறதோட சோறு இன்னும் செத்த வெந்தால் போதும். ஏம்மா துணி வச்சுக்கிற மாட்டியலாமா? துணி சுடலை இல்லை, சுட்டாதானே துணி. சுடலையா? கறி எப்படி கறியில் சமைச்சிட்டு விளக்கணுமே அப்படின்லாம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் வாங்க எப்படி பழப்பழன்னு ஆயிடுச்சு. இதுதான் அவ்வளோதே. பழப்பழம் எதுத்தாப்பில் காய்ச்சி சாப்பாடு செஞ்சாச்சு. எனக்கு கிரேவி வச்சுருக்கேன், அதை அனலில் போட போகிறேன். வேலை முடிஞ்சு அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும். இடுப்புக்கு குறுக்குலாம் வலிக்கிறதுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு செஞ்சு கேட்டாக செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள்.